டேய் மாப்பிள்ள, நேற்று நைட்டு தாண்டா வீட்டில் சொல்லிட்டு வெளியூர் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். அப்படியாடா? இன்னைக்கு இப்போ என்னடாச்சு? ஆனால் வந்து காலையில் இறங்கிறதுக்குள்ளேயும் திரும்ப ஃபோன் அடித்து எப்போ வரீங்கன்னு கேட்குறாடா. இந்த பொம்பளைங்களே இப்படி தாண்டா. ஏண்டா வந்து வேலையை கூட இன்னும் தொடராடா. அதுக்குள்ளேயும் எப்போ வரீங்கன்னா எப்படிதான் வேலையை முடிக்கிறது நான்? என்னடா தலையில ஒரு முடிய கூட காணோம். எப்படிதான் முடி இருக்கும்? நடக்கிற கொடுமைக்கு மண்டையில முடி எங்க இருக்கும்? மூளையும் இல்லாம போயிடும் வர வர. இதுக்கு தாண்டா மாப்பிள்ள சொன்னேன், கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு. கல்யாணம் பண்ணணும்னு வையி டார்ச்சர் தாங்க முடியாதுப்பா. இந்த பொம்பளைங்களே மோசம்டா. இப்பதாண்டா தெரியுது ஏன்டா கல்யாணம் பண்ணணும். சிங்கிளாவே இருந்திருக்கலாம் போல இருக்கு, நிம்மதியா இருந்திருக்கும். கல்யாணம் பண்ண கொடுமை தாங்க முடியலடா. அங்க வேலைக்கு போயிட்டு சரி வேலையை பார்த்தியே இல்லையா, என்ன ஐடியாவில் இருக்க, வேலை எங்க பார்த்துருக்க? டேய் இங்கதான்டா, நமக்கு தெரியாதான் வர சொல்லியிருக்காரு. சரி அதான் போய் பார்த்துட்டு வரலான்னு வந்தேன். ஒரு சும்மா ஒரு மாசம் வேலை தான், அதை முடிச்சோடனே கிளம்பிட வேண்டாம். ஓஹோ சரி, வந்துட்ட அப்படியே நம்ம வீட்டு பக்கம் வந்துட்டு போ. ரொம்ப நாளாயிடுச்சு, சின்ன வயசுல ஆள் நீ எப்படி எவ்வளோ நல்லா இருப்படா. பாலே உடஞ்சி போய்க்கிடா மாப்பிள்ள, பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குடா. என்னடா பண்றது, கல்யாணம்ன்ற நரகத்துல போய் மாட்டிக்கிட்டு தினம் டார்ச்சர் அனுப்பிக்கிறேன்டா. அதுல இருந்து தப்பிக்க முடியாம டெய்லியும் வேதனையில இருக்கேன்டா. இந்த பொம்பளை